வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெடிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 கடைசியாக நடந்து முடிஞ்ச லாயர் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 7843 கொஸ்டின் இருக்குது. இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வரல, கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸில் எதுவும் ஆட் பண்ணலை, மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 9 அண்ட் எக்கனாமியை மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது அதை வச்சு நமக்கு தெரியுது. ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸில் 5 கொஸ்டின் தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. வேறு மற்றதில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எக்கனாமி அண்ட் யூனிட் 9 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது எக்கனாமியில் எவ்வளோ, யூனிட் 9 எவ்வளோங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணலை. அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். சரி, ஓகே. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட திருக்குறள், ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இதை நம்ம டாபிக் வைஸும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் எல்லாமே நம்ம பிரிச்சிட்டோம்.